Good morning and all. Today we discuss about Unit 18 Organization of Tissue. The new topic is the permanent tissue. நிலைத்த திசுக்கள். The permanent tissue are those which growth has stopped either completely or for the time being. At times they become the meristematic, the partially or the wholly. The permanent tissue are the two types. The name one is the simple tissue and the second one is the complex tissue. அதாவது நிலைத்த திசுக்கள் பகுபடியும் திறனை நம்மளுக்கு நிரந்தரமாகவோ அல்லது தற்காலிகமாகவோ நம்மளுக்கு இழந்த திசுக்களாகும். அப்படின்னா அது மெச்சூர்டு திசு, முதிர்ந்த செல்கள் அதில் நம்மளுக்கு காணப்படும். சில நேரங்களில் அவை பகுதி அல்லது முழு ஆக்கு திசுவாக நம்மளுக்கு மாறுகின்றன. நிலைத்த திசுக்கள் ரெண்டு வகை பிரிக்கிறாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா எளிய திசு, அந்த செகண்ட் ஒன் இஸ் கூட்டு திசு. ஓகே, the first one is a simple tissue. Simple tissue are the homogeneous tissue composed of the structurally and functionally the similar cells, parenchyma, collenchyma and sclerenchyma. அதாவது எளிய திசு, இந்த சிம்பிள் டிஷ்யூ அப்படின்னு பார்த்தோன்னா சொல்லுவாங்க. ஒத்த அமைப்பு மற்றும் செயல்களை உடைய செல்களால் ஆன திசு எளிய திசு அப்படின்னு பார்த்தோன்னா சொல்லுவாங்க. உதாரணம் பார்த்தோன்னா பேரன்கைமா, கோலன்கைமா மற்றும் ஸ்க்ளீரன்கைமா. The first one is parenchyma. The parenchyma are the simple permanent tissue composed of the living cells. The parenchyma cells are the thin-walled. Oval, round or the polyhedral in shape, with well developed the space among them. In aquatic plants, the parenchyma possess the intercellular air spaces and is named the parenchyma. When exposed to light, the parenchyma cells may develop the chloroplast and another chlorenchyma. கொடுத்துருக்காங்க பாரு. So the parenchyma is the simple permanent tissue, the composed of the living cells. The parenchyma are the thin-walled. The parenchyma cells are the thin-walled, oval, rounded or polyhedral in shape, with well-developed space. Among them, the aquatic plants, the parenchyma possess intercellular air spaces, and the named parenchyma. When they exposed to the light parenchyma cells may develop chloroplast. They are known as the chlorenchyma. அதாவது நம்மளுக்கு அந்த பேரன்கைமா, இது பேரன்கைமா அப்படிங்கிறது உயிருள்ள செல்களாலான எளிய நிலைத்த திசுக்களாகும். இந்த பேரன்கைமா செல்கள் சம அளவுடைய மெல்லிய சுவருடைய முட்டை வடிவ அல்லது பலகோண அமைப்புடைய செல் இடைவெளிகளுடன் கூடிய திசுவாகும். நீர் தாவரங்களில் பேரன்கைமா செல்கள் காற்றடி பகுதியை கொண்டுள்ளதால் அவற்றுக்கு ஏரன்கைமா என்று பெயர். பேரன்கைமா திசுக்கள் மீது ஒளிபடும் போது அவை பசுங்கணிகங்களை உற்பத்தி செய்கின்றன. அப்பொழுது அவை குளோரன்கைமா எனப்படும். இப்போது அது என்னன்னு சொல்லுவாங்க, குளோரன்கைமா அப்படின்னு பார்த்தோன்னா சொல்லுவாங்க. அதாவது பேரன்கைமா செல்கள் நம்மளுக்கு என்னது, சம அளவுடைய நம்மளுக்கு மெல்லிய சுவருடைய முட்டை வடிவ அல்லது பலகோண அமைப்புடைய செல் இடைவெளிகளுடன் கூடிய நம்மளுக்கு திசுவாகும். நீர் தாவரங்களில் பேரன்கைமா செல்கள் காற்றடி பகுதியை நம்மளுக்கு பார்த்தோன்னா கொண்டுள்ளதால் அவற்றுக்கு நம்ம ஏரன்கைமா அப்படின்னு பார்த்தோன்னா சொல்லுவோம். அதே இந்த பேரன்கைமா செல்கள் திசுக்கள் மீது ஒளிபடும் போது அவை பசுங்கணிகளை உற்பத்தி செய்கின்றன. அதனால் அதை நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா குளோரன்கைமா அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம சொல்கிறோம். The parenchyma may store water in many the succulent and the xerophytic plants. It also the serves and the functions of the storage of food, the reserves, the absorption, the buoyance and secretion. இந்த சதைப்பொட்டலம் மற்றும் வறண்ட நில தாவரங்களில் பேரன்கைமா நீரை சேமிக்கிறது. மேலும் உணவு சேமித்தல், உறிஞ்சுதல், மிதத்தல், சுரத்தல் மற்றும் பல வேலைகளை இது நம்மளுக்கு செய்கிறது. இந்த do you know பாருங்க, in potato parenchyma the vacuoles are filled with starch. In apple parenchyma the stored sugar. இந்த உருளைக்கிழங்குல பாரன்கைமா வெற்றிடம் முழுவதும் ஸ்டார்ச்சினால் நிரம்பியுள்ளது. ஆப்பிள் பாரன்கைமா சர்க்கரையை சேமித்து வைத்துள்ளது.
The second one is the collenchyma. The collenchyma is a living tissue found beneath in the epidermis. Cells are elongated with the unequally thickened the non-lignified walls. The cells have the rectangular, the oblique of the tapering ends, and the present the protoplast. They possess the thick, the primary, the non-lignified walls. They provide the mechanical support of the growing organs. Okay. Next, collenchyma. The collenchyma is a living tissue found beneath the epidermis. The cells are elongated. With the unequally. Thickened non-lignified walls. The cells are the rectangular, oblique, or the tapering ends, and the present the protoplast. They possess the thick primary, the non-lignified walls. They provide the mechanical support of the plants, the growing organs. அதாவது இந்த கோலன்கைமா அப்படிங்கிறது நம்மளுக்கு எப்படி இருக்குன்னா, புறத்தோலுக்கு கீழே உயிருள்ள திசுவாகும்னு சொல்லுவாங்க. கோலன்கைமா சீரற்ற தடித்த லிக்னின் இல்லாத செல் சுவர் கொண்ட செல்களால் ஆனது. செல்கள் நம்மளுக்கு என்ன பண்ணுது, நீண்ட சதுர அமைப்பு அல்லது சிறுத்த முனையுடைய புரோட்டோபிளாசம் பெற்றவை. தடித்த லிக்னின் இல்லா செல் சுவரை இவைகள் கொண்டுள்ளன. கோலன்கைமா தாவர உறுப்புகளுக்கு வலிமையை அளிக்கிறது. இது நம்மளுக்கு என்ன பண்ணுது, வலிமையை அளிக்கிறது. The last one is the sclerenchyma. The sclerenchyma consists of the thick walled cells which are often the lignified. The sclerenchyma cells are the dead or do not possess living the protoplast at maturity. The sclerenchyma cells are grouped into the fibers and the sclerites. The fibers are elongated, the sclerenchyma cells usually with the pointed end. Their walls are the lignified. Fibers are the abundantly found in the many plants. This average length of fibers 1 to 3 millimeter. However, in plants like the Lignum, the Eusitosimum, the Canopinus sativa, and the Carchorus capsularis, fibers are extensively longer, ranging from the 20 millimeter to the 550 millimeter. The sclerites are widely distributed in plant body. Usually the broad may occur in the single or in groups. The sclerites are isodiametric with lignified walls. The pits are prominent and seen along the walls. The lumen, the fluid with the walls, the material. The sclerites are also common the fruits and seeds. அதாவது அந்த ஸ்க்ளெரன்கைமா லிக்னினான தடித்த செல் சுவரை உடையது. அந்த ஸ்க்ளெரன்கைமா செல்கள் நம்மளுக்கு முதிர்ந்த நிலையில் புரோட்டோபிளாசம் அற்று நம்மளுக்கு காணப்படுகிறது. இறந்த செல்களாகும். இவை இருவகைப்படும். ஒன்று நார்கள் மற்றும் ஸ்க்ளெரைடுகள். இப்போ பார்த்தோன்னா இந்த நார்கள் நம்மளுக்கு நீண்ட ஸ்க்ளெரன்கைமா செல்களால் ஆனவை. செல் சுவர் லிக்னின் பொருளால் ஆனது. The fibers are elongated. The sclerenchyma cells usually with the pointed end. செல் சுவர் லிக்னின் பொருளால் ஆனது. நார்கள் அதிகளவு தாவரங்களில் காணப்படுகிறது. சராசரியாக நம்மளுக்கு நார்கள் பார்த்தீங்கன்னா 1 முதல் 3 மில்லிமீட்டர் நீளமுடையவை. இருந்த போதிலும் சில தாவரங்களில் இப்போ உதாரணமாக நம்ம பார்த்தோன்னா அந்த லின்னம் யூசிடாசிமம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த ஆலி. ரெண்டாவது பார்த்தோன்னா த கனாபினஸ் சட்டைவா சணல். த கார்கோரஸ் காப்சுலரிஸ் என்னது இன்னொரு நம்மளுக்கு சணல் போன்றவைகளின் நார்கள் அதிக நீளமுடையது. அவற்றின் நீளம்னு சொல்லி பார்த்தா நம்மளுக்கு பெரும்பாலும் 20 மில்லிமீட்டர்லேருந்து 550 மில்லிமீட்டர் வரை நம்மளுக்கு இருக்கும். அந்த ஸ்க்ளீராய்டுகள் நம்மளுக்கு அந்த தாவரங்களினுடைய உடல் முழுவதும் நம்மளுக்கு பரவி காணப்படுகிறது.
தாவரங்கள் முழுவதும் நம்மளுக்கு என்ன பண்ணுது, பரவி காணப்படுகிறது. வழக்கமாக இவை என்னது, அகன்று ஒற்றையாகவோ அல்லது தொகுப்பாகவோ நம்மளுக்கு காணப்படுகிறது. அந்த ஸ்க்ளீராய்டுகள் நம்மளுக்கு செல் சுவர் லிக்னின் என்னும் பொருளால் ஆனது. அந்த ஸ்க்ளீராய்டுகள் பெரும்பாலும் நம்மளுக்கு எதனால் ஆனதுன்னு சொல்கிறாங்க, லிக்னின் என்ற பொருளால் நம்மளுக்கு ஆனது. ஓகே, அதுக்கடுத்தது செல் சுவரில் குழிகள், அந்த பிட்ஸு நிலைத்த தோட்டத்துடன் நம்மளுக்கு காணப்படுகிறது. செல் அறை செல் சுவர் பொருட்களாக நம்மளுக்கு நிரம்பியுள்ளது. ஸ்க்ளீரைடுகள் பழங்கள் மற்றும் விதைகளில் பொதுவாக நம்மளுக்கு காணப்படுகிறது. அந்த ஸ்க்ளீரைடுகள் நம்மளுக்கு பெரும்பாலும் நம்மளுக்கு இதில் காணப்படுது அப்படின்னா பழங்கள் மற்றும் என்னது விதைகளில் நம்மளுக்கு காணப்படுகிறது. ஓகே ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸ் வில் பி see the complex tissue. Okay, thank you and all.